ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் vlog தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது போன சாட்டர்டே எடுத்த vlog. ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் தான் நான் வந்து இப்போ குக் பண்ண போகிறேன். என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரே உருப்படியான டிஷ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெஜிடபிள் ரைஸ் தான். ஒன் பாட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, குக்கர்லேயே வந்து பண்ணுவாங்களே. ஸோ வந்து அதுதான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். கொஞ்சம் வந்து அதையே கொஞ்சம் அப்படியே மாடுலேஷன் மாதிரி பண்ணி கொஞ்சம் அது கூட வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ண போகிறேன். அப்படியே வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாத்திரத்தில் வந்து மில்க் ஊற்றிட்டேன், பால் ஊற்றிட்டு சரி டீ போட்டுடலாம் சைட் பை சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து டீ போட்டுட்டேன். அதுக்கு முன்னாடியே வந்து வெங்காயத்தை வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி ஊற்றி வெங்காயத்தை போட்டு வச்சுட்டேன். அப்போ வந்து கண்ணெரியாது அதனால. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி டீ ஆர் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா வந்து டீ தான். ஏன்னா டீ குடிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அது வந்து ஃப்ளேவர்ஃபுல்லா குடிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். இந்த மசாலா சாய்லாம் அது மாதிரி வந்து நார்மல் டீ போட்டா போடுவேன். இல்லன்னா வந்து பெர்ஃபெக்ட்டா அந்த எலாச்சி அப்புறம் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க ஜிஞ்சர் அதெல்லாம் போட்டு வந்து குடிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சிலாம் சீவிட்டு அத வந்து இடிச்சு டீல போட்டேன். ஜிஞ்சர் டீ மாதிரி. சைட் பை சைடு வந்து அப்படியே என்ன பண்ணேன்னா, சட்னிக்கு வந்து அந்த வதக்கறதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு தண்ணீல போட்டு வச்சிருந்தேன். அந்த வெங்காயத்தோட தோலெல்லாம் உரிச்சுட்டேன். உரிச்சுட்டு ஒரு கடாயில வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊத்திட்டேன். வெங்காயத்தெல்லாம் வந்து தோலெல்லாம் உரிச்சு அதில போட்டுக்கிட்டேன். எதுக்காகன்னா வந்து கார சட்னி மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இட்லி தான் ஊத்த போறேன். ஸோ வந்து சைட் டிஷ்க்கு கார சட்னி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெங்காயம் நான் ஒரு 4 வெங்காயம் எடுத்திருப்பேன். அப்புறமா வந்து ஒரு 3 தக்காளி வந்து எடுத்து வச்சிருந்தேன். இதே வந்து நீங்க டிஃப்ரெண்ட்டாவே ட்ரை பண்ணலாம். இது வந்து பருப்பு ஆட் பண்ணி வந்து பண்ணலாம். இல்லன்னா வந்து பருப்பு ஆட் பண்ணாம வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு சட்னியா பண்ணலாம். இல்லன்னா தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். அதே வந்து மாத்தி பண்ணோம்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டா வரும். இதில வந்து நான் தக்காளி 3 போட்டேன். வெங்காயமும் போட்டேன். அப்புறம் வந்து அதில கொஞ்சமா வந்து பூண்டு உரிச்சு போட்டேன். அப்புறம் வந்து ஒரு துண்டு இஞ்சி போட்டேன். அப்புறம் என்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பருப்பு கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணி அதிலேயே வந்து ஆட் பண்ணியிருந்தேன். பருப்பு அப்புறம் வந்து காரத்துக்கு காஞ்ச மொளகா கொஞ்சம் ஆட் பண்ணேன். அப்புறமா வந்து கொஞ்சமா வந்து புளி கொஞ்சம் ஆட் பண்ணேன். முன்னாடி சொன்ன மாரி தான் இதிலேயே வந்து நீங்க பருப்பு ஆட் பண்ணாம பண்ணாலும் வந்து அது வேற ஒரு ஃப்ளேவர் குடுக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாவும் இருக்கும். அது ஒரு டைப் ஆஃப் கார சட்னி. இது ஒரு டைப் ஆஃப் கார வெங்காய சட்னி எப்படி வேணா நம்ம சொல்லிக்கலாம் நமக்கு ஏத்த மாதிரி. ஸோ வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு அது நல்லா வந்து வதங்கணும். ரொம்ப வந்து வதங்க வேணாம். கொஞ்சமா வதங்குனா போதும். ஓரளவுக்கு வதங்க வச்சுட்டு, அப்புறம் வந்து அத ஃபேன் காத்துல ஆற வச்சுட்டு, அரைச்சோம்னா நம்மளோட சட்னி வந்து சூப்பரா ரெடி ஆயிடும். இப்போ அதான் தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் போட்டேன். வெங்காயம், தக்காளிலாம், இஞ்சி, பூண்டு அதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டுருக்கேன். கொஞ்சமா வந்து உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதிலேயே. உளுந்து போட்டு ஆட் பண்ணா நல்லா ஒரு டேஸ்ட்டா இருக்கும் அந்த சட்னிக்கு. ஸோ அதனால வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு எப்படி டேஸ்ட்டு வேணுமோ வந்து காரமா வந்து வேணும்னா, காரம் நல்லா எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம். சில்லி இல்லன்னா வந்து காரம் கம்மியா வேணும்னா, அதுக்கேத்தா மாரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காரசாரமா சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, உங்களுக்கு நல்லா வந்து காரம், மிளகாலாம் அதிகமாவே போட்டு ஆட் பண்ண வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டா அப்படியே காரசாரமா சூப்பராவே இருக்கும். அப்படியே நான் வதக்கிக்கிட்டே பார்த்தீங்கன்னா வந்து சைட்ல டீ போட்டு வச்சிருந்தேன்ல, அத ஆஃப் பண்ணிட்டேன். ஆறிடும்னு சொல்லிட்டு சரி குடிச்சுட்டு வந்துட்டு, பேலன்ஸ் ஒர்க் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு உட்காந்து சரி பொறுமையா வந்து நல்லா ரசிச்சு குடிச்சிட்டுருந்தேன் டீய. சரி டீ டைம் அப்படின்னு சொல்லிட்டு நானே எடுத்துக்கிட்டேன். போயிட்டு டீ உட்காந்து குடிச்சிட்டு பொறுமையா வந்து அப்புறம் வந்து இருக்கிற வேலை எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டுருந்தேன். எங்க வீட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து காலையில எந்திரிச்ச உடனே டீ தான் நல்லா டீ போட்டு குடிச்ச உடனே அப்படியே நல்லா பிரிஸ்கா இருக்கும். இங்க வந்து ஃபுல்லா அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு. இங்க வந்து நான் மட்டும் தான் வந்து டீ குடிக்கிறதுனால எனக்குன்னு தனியா வந்து டீ போடுற மாதிரி வந்து எனக்கு தோணும். ஸோ வந்து டீ வந்து குடிக்காமயும் இருக்க முடியாது. எனக்கு தேவையான டைம்ல வேணும்னா வந்து போட்டு குடிச்சுருவேன்.
இந்த மார்னிங் எந்திரிச்சு காலையில டீ குடிக்கிற பழக்கம் இருக்கவங்களுக்குலாம் வந்து தெரியும். நல்லா உட்காந்து பொறுமையா அந்த டீய வந்து குடிக்கும்போது வந்து நல்லா ஒரு ரிலாக்ஸிங்கா இருக்கும். அண்ட் வந்து எனர்ஜெட்டிக்காவும் இருக்கும். அந்த மார்னிங் அந்த டேவே ஸ்டார்ட் ஆகுற மாரி இருக்கும் நல்லா. இந்த சட்னிக்காக ரெடி பண்ணத வந்து அப்படியே சூடா வந்து மிக்ஸி ஜார்ல வந்து எப்பவுமே போடக்கூடாது. அது வந்து ஆற வச்சதுக்கப்புறம், கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா தான் வந்து அத போட்டு வந்து அரைக்கணும். ஸோ வந்து அத கூல் டவுன் பண்ண வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த வெஜிடபிள் ரைஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 4 வெங்காயம் எடுத்திருப்பேன்னு நெனைக்கிறேன். கட் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் வந்து ஒரு 2 தக்காளி. ஏன்னா தக்காளி வந்து அதிகமா எடுக்கக்கூடாதுல்ல. ரொம்ப இனிப்பா இருக்கா மாரி இருக்கும். ஸோ வந்து அதுக்கேத்தா மாரி தான் எடுத்துட்டுருந்தேன். எடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து வச்சு கட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ, இதில வந்து கேரட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கேரட்டும் வந்து அப்படியே சைட்ல வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெஜிடபிள் ரைஸ்க்கு அதனால. அம் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா வந்து வாழைக்கா இருந்துச்சு. வாழைக்கா ஃப்ரை மாதிரி பண்ணலாம். அதுதான் வந்து ஈஸியா இருக்கும். அண்ட் வந்து இந்த ரைஸ்க்கு வந்து இது பண்ணா வந்து டேஸ்ட்டாவும் இருக்கும். நல்லா ஃப்ரை மாதிரி வந்து சைட் டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாழைக்கா வந்து 2 வாழைக்கா எடுத்துட்டு சீவிட்டு அத நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்ல வந்து கட் பண்ணிட்டேன். அப்படியே ஸ்லைஸா கட் பண்ணிட்டு, அப்படியே தவால போட்டு ஃப்ரை பண்ணிட்டுருந்தேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து குக்கர் வச்சுட்டு ஆயில் ஊத்திட்டு, அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம்லாம் போட்டுட்டு, வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டுருந்தேன். வதங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மசாலா வந்து ஆட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து பூண்டு, இஞ்சி, அப்புறம் வந்து பச்சை மொளகா, அப்புறம் வந்து கொரியாண்டரு, அப்புறம் மின்ட்டு எல்லாம் போட்டு ஒரு கிரீன் மசாலா மாரி வந்து ரெடி பண்ணிட்டேன். ஹரியாலி ரெசிபிக்குலாம் வந்து பண்ணுவாங்கல்ல, அது மாரி கிரீன் மசாலா மாரி ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி அரைச்சு வச்சுட்டேன். நம்ப வந்து நார்மலான வெஜிடபிள் ரைஸ் பண்றதுக்கு பதிலா, இது மாதிரி பண்ணா வந்து டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப ஹெல்தி வெர்ஷனாவும் கூட. ஏன்னா நம்ம புதினா, கொத்தமல்லி, அப்புறம் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே ஆட் பண்றோம்ல. ஸோ வந்து டேஸ்ட்டும் வந்து சூப்பரா இருந்துச்சு. நான் மோஸ்ட்லி வந்து எல்லாத்துலயுமே வந்து இந்த கிரீன் கலர் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுருவேன். எல்லாத்துலயுமே சிக்கனா இருக்கட்டும், இந்த மாரி ரைஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே. ஸோ வந்து ஒரு ஹெல்தி வெர்ஷனாவும் இருக்கும் அதனால. தேவையான கொரியாண்டர் அப்புறம் வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, சரி அரைக்கிறதுக்காக வந்து எடுத்து வச்சுட்டுருந்தேன். என்னதான் வந்து அந்த லீவ்ஸ் அந்த காய்கறிலாம் வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருந்தாலும், நான் குக் பண்ணும்போது நான் அகைன் வந்து ஒரு 2, 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணா தான் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். எனக்கு எப்பவுமே வந்து அந்த ஒன் பாட் ரைஸ் வந்து குக்கர்ல வந்து பண்ணும்போது, அந்த தண்ணி அளவுலாம் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அண்ட் பெர்ஃபெக்ட்டா வைக்கவும் தெரியும். ஆனா, அந்த சாப்பாடு வந்து வெந்து வர விதமும் வந்து கரெக்ட்டா அளவா இருக்கும். குழஞ்சுலாம் போகாது. அந்த ஒரு பயம் இல்லாம வந்து நான் அதிலயே வந்து எப்பவுமே பண்ற மாரி இருக்கும். அப்புறம் வந்து அந்த பாத்திரத்தில வெடிக்கிறதுக்கு வந்து நான் இன்னும் வந்து பழகல. பட் மத்தபடி வந்து குழம்பு எல்லாமே வந்து ம் வச்சுட்டுருக்கேன் இப்போ.
கார சட்னிக்கு வந்து வதக்கி ஆற வச்சோம் இல்ல. ஸோ வந்து அது நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸியில போட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஜார்ல போட்டுட்டு எடுத்துட்டு போய் கிரைண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் குக்கர்ல பார்த்தீங்கன்னா, அந்த காயெல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு, அந்த கிரீன் மசாலா வந்து ரெடி பண்ணேன் இல்லையா? ஸோ வந்து அத ஊத்திட்டு நல்லா வந்து வதக்கிட்டு, அப்புறம் வந்து கரெக்ட்டான தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்ப வந்து ரைஸ் போடுற டைம். சரி ரைஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வச்சுட்டு, உப்புலாம் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டுருந்தேன். சரி கரெக்ட்டா இருக்குன்ன உடனே, ரைஸ் வந்து அதில போட்டுடலான்னு சொல்லிட்டு ரைஸ் எடுத்து போட ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா, இதுக்கு மேல வந்து அத பாயில் பண்ண விட்டா வந்து ஃபுல்லா வந்து வேப்பர் ஆயிடும். அப்புறம் தண்ணி கம்மியாயிடும் நமக்கு. அப்புறம் ரைஸ் வந்து சரியாம வேகாம போயிடுமா, அதனால தான். வாழைக்காய் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே போட்டுட்டு முன்னாடியே மேரினேஷன் பண்ணி வச்சுட்டேன். கரெக்ட்டா அந்த சைஸ்க்கு கரெக்ட்டா கட் பண்ணி எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த மாரி ஃப்ரைலாம் வந்து பண்றது. அதுவும் வந்து இந்த ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுறதுக்கு நிஜமாவே சூப்பரா இருக்கும். அது வந்து சுட சுட பண்ணி சாப்பிட்டா இன்னும் செம்மையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த காம்பினேஷன். அப்புறம் வந்து தவால வந்து ஒன் பை ஒன்னா போட்டுட்டு ஒரு ஒரு பேட்சா ஃபுல்லா அப்படியே போட்டு போட்டு எடுத்துட்டு இருந்தேன் ஃப்ரை பண்ணி. இத ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து, சட்னி அரைச்சு வச்சேன்ல, ஸோ அத வந்து தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, கடாயிலே வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலலாம் போட்டு, நல்லா வந்து தாளிப்புக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் வந்து அந்த சட்னிய வந்து அது கூட வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, அவ்வளோதான் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இதுக்கு இட்லி வந்து ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வந்து ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரைஸும் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இறக்கி வச்சுட்டேன். சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கேன். சூப்பரா வந்துச்சு உண்மையிலேயே. அந்த கரெக்ட்டா அந்த தண்ணியோட பதம்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கு. ரைஸும் வந்து நல்லா வந்து வெந்திருந்துச்சு. அப்புறம் அந்த டேஸ்ட்டு, உப்பு, காரம் எல்லாம் வந்து கரெக்ட்டா இருந்துச்சு. அண்ட் வந்து சைட் டிஷ்ஷும் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.